ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு வீலன் ஐஏஎஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிசம்பர் 11th 2024 ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இதுக்காக ஹிந்து நியூஸ் பேப்பரோட டெய்லி எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. அதனால நம்ம அதர் நியூஸஸ்லேருந்து நம்ம கவர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற நியூஸ் ஆர்டிகல் வந்து இந்தியன் சயின்டிஸ்ட் டெவலப் நோவல் ஜீன் தெரப்பி டு ப்ரொவைட் ஒன் டைம் சொல்யூஷன் ஃபார் ஹேமோஃபிலியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட இந்த டெவலப்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீமோஃபிலியானா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஹீமோஃபிலியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஜெனட்டிக் ப்ளீடிங் டிஸார்டர். அதாவது நம்ம க்ரானிக்காக டெவலப் பண்ணுற டிசீஸோ இல்லை இன்ஃபெக்ஷன் மூலியமாக வரக்கூடிய டிசீஸோ கிடையாது. இது வந்து நம்ம ஜீன் மூலியமாக, அதாவது நம்ம ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மூலியமாக நமக்கு வர்ற ஒரு டிஸார்டர். ஓகே, ஸோ எப்படி இந்த ப்ளீடிங் வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேமரேஜ். இப்போ நமக்கு ஒரு அடிபட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பிளட் வந்து கிளாட் ஆகி அடுத்து ஃபர்தராக ப்ளீடிங் வந்து பிளட் லாஸ் ஆகாமல் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல பிளட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாட் ஆயிரும். அந்த பிளட் ஏன் கிளாட் ஆகுது அப்படின்னா கிளாட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பிளட்டில் சில ப்ரோட்டீன்ஸ் வந்து இருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து ஆக்சிஜனோட எக்ஸ்போஸ் ஆகுறப்போ அது வந்து அதோட ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும். அதுதான் நம்ம கிளாட்டிங் அப்படின்னு சொல்லிடுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீலண்ட் மாதிரி ஆக்ட் ஆகும் அந்த வூண்டில். ஆனால் இந்த ஜெனட்டிக் டிஸார்டரில் வந்து பர்டிகுலராக அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், பத்தாமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸார்டர் வந்து வருது. ஏன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கும், இல்லைன்னா டிஃபெக்டிவாக இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஹீமோஃபிலியாவில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏ டைப், இன்னொன்று வந்து பி. ஹீமோஃபிலியா ஏ, ஹீமோஃபிலியா பின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஹீமோஃபிலியா ஏ வந்து ஏன் வருது அப்படின்னா ஃபேக்டர் 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்டர் இருக்கு. அந்த ஃபேக்டர் தான் மிஸ் ஆகுறனால ஹீமோஃபிலியா ஏ. அண்ட் ஹீமோஃபிலியா பி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் 9, இதுதான் ரெஸ்பான்சிபிள். இது வந்து டெஃபிஷியண்டாக இருக்கிறனால நடக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இது வந்து ப்ரோட்டீன் தான், நம்ம பிளட்ல இருக்கிற ப்ரோட்டீன் தான். இது வந்து பிளட்டோட கோகுலேஷன், அதாவது கிளாட் ஆகுது இல்லையா, அதில் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த டிஸார்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஹியூஜான பேர்டன் இருக்கு. ஏன்னா இந்தியா இஸ் தி செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி வித் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹீமோஃபிலியா. ஓகே, ஹீமோஃபிலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்டென்சிட்டி பொறுத்து சிவியர் ஹீமோஃபிலியா அண்ட் லெஸ் சிவியர் அப்படி சொல்லி தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரி நமக்கு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து என்னென்ன மாதிரி டைப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த என்சிஆர்டி பேசிக்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து பொட்டன்ஷியல் டாபிக் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரை பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஃபேக்டர் 1, இது வந்து நம்மளோட பிளட்ல ஃபைப்ரினோஜன் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ஃபேக்டர் 2 ப்ரோத்ரோம்பின் அப்படின்ற ஒரு ப்ரோட்டீனாக நம்ம பிளட்ல வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்து ஃபேக்டர் 3 வந்து டிஷ்யூ ஃபேக்டர். அண்ட் ஃபேக்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் அயான்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து இங்கே என்ன பார்த்துருக்கோம், கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்னாலே ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இல்லை, சில எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்கு. என்னன்னா கால்சியம் அயான் வந்து புரோட்டீன் கிடையாது. இதையுமே நம்ம ஃபேக்டரா தான் என்ன பண்றாங்க, கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா இது வந்து பிளட் கோகுலேஷன்ல வந்து இன்வால்வ் ஆகுது. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஹியூஜ் பர்டன் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் வந்து இந்த கிளாட்டிங் ஃபேக்டரை வந்து ரிப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இருக்கு. இந்த தெரப்பி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு தெரப்பி. ஏன்னா இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து தெரப்பிட்டிக் ஃபார்மில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறனால இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட், இது வந்து சிவியராக அலர்ஜிக் ரியாக்ஷனை வந்து கொண்டு வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் கிளாட்டிக் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டது இல்லையா, அது வந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகலாக தான் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து கன்சிடர் பண்ணும். அப்படின்றப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறப்போ அது நமக்கு அலர்ஜிக் ரியாக்ஷனாக மாறும். ஓகே, இன்னொரு லிமிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெகுலராக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னதான் இந்த தெரப்பி இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே பேஷண்ட் போனாலுமே அவங்க பிளட் லீக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்கள நம்ம கன்சிஸ்டண்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அப்போது இதுக்கு வந்து இந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு எஃபெக்டிவ் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஜீன் தெரப்பி தான் ஒரு எஃபெக்டிவ் சொல்யூஷன். ஏன் ஜீன் தெரப்பி ஒரு எஃபெக்டிவ் சொல்யூஷனாக இருக்க முடியும் அப்படின்னா
இது வந்து ஒரு ஒன் டைம் சொல்யூஷன். இந்த கரண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இத மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் வந்து கிளட் ஃபேக்டரை வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்ஃபியூஸ் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு, ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். ஆனா ஜீன் தெரப்பி வந்து ஒரே ஒரு டைம் நம்ம பண்ணா போதும், இது வந்து கியூர் ஆயிடும். அப்போ நமக்கு ஜீன் தெரப்பினா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ ஜீன் தெரப்பி அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஜீனை ஆட், டெலீட் ஆர் கரெக்ட் பண்றது மூலியமா ஒரு டிசீஸை கியூர் பண்றோம் இல்லையா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. இதுல வந்து மெயினா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஜீன் ஆடிஷன், இன்னொன்னு வந்து ஜீன் எடிட்டிங். ஸோ ஜீன் ஆடிஷன் அப்படின்றது ஒரு ஃபால்ட்டி ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜீனை ரிப்ளேஸ் பண்றது, அந்த ஜீனை ரிமூவ் பண்ணிட்டு புது ஜீனை இன்சர்ட் பண்றது தான் ஜீன் ஆடிஷன். இன்னொன்னு வந்து ஜீன் எடிட்டிங் இருக்கு. ஜீன் எடிட்டிங்ல ஒரு ஜீனை இன்ஆக்டிவேட் ஆர் டிஸ்டர்ப் பண்ணுவோம். இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஜீன் சைலன்சிங் யூஸ் பண்ணுவாங்க, ஜீன் நாக் டவுன் ஆர் நாக் அவுட் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கரெக்ஷன் ஆர் இன்சர்ஷனும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஜீன் எடிட்டிங். ஸோ இந்த இதுக்கு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நிறைய டெக்னாலஜிக்கல் டூல் வந்து வந்திருக்கு. அது இன்னுமே இந்த ப்ராசஸை வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கிரிஸ்பார், இது வந்து ஒரு மாலிகுலர் சிஸ்டர். இதை பத்தி மல்டிபிள் டைம்ஸ் வந்து யூபிஎஸ்சி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு புரியுதா கரண்டா என்ன இஷ்யூ போகுது, அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஸோ சொல்யூஷன் பேசிஸ்ல யூபிஎஸ்சி வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஸோ கிரிஸ்பார்க்கு அடுத்து இன்னுமே அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு நான் ஃபர்தரா இன்னும் ஃபியூச்சர்ல வந்து கவர் பண்ணுவேன் டீடைலா. ஓகே, சரி. இப்போ இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியால சென்டர் ஃபார் ஸ்டெம் செல்ஸ் ரிசர்ச், இது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளூர்ல இருக்கு. இவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஹீமோபிலியா பர்டன் இருக்கு இல்லையா? ஸோ அது பேஸ் பண்ணி ஒரு ஜீன் தெரப்பி வந்து நம்ம டெவலப் பண்ணணும்னு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து கண்டக்ட் பண்றாங்க. இதுக்கு வந்து ஃபண்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யூனியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இதுக்கான ஜீன் தெரப்பி வந்து யூஎஸ்ஏல வந்து இருக்கு. அது என்னன்னா ராக்டாவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது வந்து ரொம்பவுமே காஸ்ட்லி. இது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம பண்ணணும்னாலே நிறைய லட்சம் செலவாகும். ஆனா இதை எப்படி நம்ம எக்கனாமிக்கலி எஃபிஷியன்ட்டா இந்தியாவில் பண்றது? ஓகே, அப்போ இதுல இருந்து ஒரு புது அப்ரோச் இவங்க வந்து என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. அந்த மெத்தட்ல வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஜீன் தெரப்பியை வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரையல் பண்ணி பார்த்து அந்த ட்ரையல் வந்து எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஓகே, இப்போ இந்த ராக்டாவியன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ப்ரிவேலண்டா யூஸ் பண்ற ஜீன் தெரப்பி. இந்த மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா அடினோ வைரஸஸை வெக்டரா யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்க டிஎன்ஏல, அந்த ஜீனை நம்ம ரிப்ளேஸோ ஜீன் எடிட்டிங்கோ இல்ல ஆட் ஆர் ரிமூவோ பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு வைரஸை வெக்டரா யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ராக்டாவியன்ல அடினோ வைரஸ் வந்து என்ன பண்றாங்க, வெக்டரா யூஸ் பண்றாங்க. ஆனா நம்மளோட இந்தியன் சயின்டிஸ்ட் சிஎஸ்சிஆர்ல வந்து லென்டி வைரஸை வந்து வெக்டரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து அடினோ வைரஸோட கம்பேர் பண்றப்போ இது வந்து ஒரு சேஃபரான ஆப்ஷன். ஓகே, அப்போ இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பாடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பாடியை வச்சு, அதாவது நம்மளோட ஓன் செல்லை வச்சு கிளாட்டிங் ஃபேக்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது தான் இந்த ஜீன் தெரப்பி. ஓகே, இதுக்காக இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற மெத்தட் வந்து ஸ்டெம் செல் ஃபியூஷன் வித் கிளாட்டிங் ஃபேக்டர் ஜீன். ஓகே, அப்போ இந்த டெவலப்மெண்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் பேஷன் பூல் வந்து இந்தியாவில் இருக்கு. அண்ட் இது வந்து இந்தியாவுக்கு வந்து எக்கனாமிக்கலி வயபிள். ஏன்னா இந்த ஜீன் தெரப்பி வந்து நம்மளால லோக்கலி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் பார்க்கலாம். மைண்ட்லெஸ் ஸ்ப்ளர்ஜ், ஒடிசாஸ் கவர்மெண்ட்ஸ் டிசிஷன் டு சீக் எக்ஸ்டர்னல் லோன் ஃபார் பிவிடிஜி டெவலப்மெண்ட் ஃபேசஸ் ஸ்க்ரூட்டினி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன இஷ்யூ அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு பிவிடிஜி அப்படின்னா யாரு அப்படின்றது தெரியணும். ஸோ பிவிடிஜி அப்படின்றது பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்றத தான் நம்ம பிவிடிஜின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ட்ரைபல் பீப்புளை வந்து அவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வந்து எஃபெக்டிவாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக ஸ்டாச்சூட்ல நம்ம அவங்கள என்ன பண்ணியிருப்போம், நோட்டிஃபை பண்ணியிருப்போம். அந்த ட்ரைபல் குரூப்பை தான் ஷெட்யூல்டு ட்ரைப்னு சொல்லுவோம். அதுலேயுமே ஒரு சப் கேட்டகரி தான் இந்த பிவிடிஜி. இவங்க வந்து இந்த ட்ரைபல் குரூப்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இவங்க அவங்கள காட்டிலும் இன்னும் வல்னரபிளாக இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இன்னுமே டார்கெட்டட் எஃபர்ட்ஸ் வந்து தேவைப்படுது கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அப்போ அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஒரு சப் கேட்டகரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை செலக்ட் பண்றதுக்கு சில கிரைட்டீரியா வந்து கவர்மெண்ட் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா லோ லிட்ரஸி ரேட் வந்து அதர் ட்ரைபல் குரூப்போட கம்பேர் பண்றப்போ இவங்களுக்கு வந்து இருக்கணும். இன்னொன்று வந்து இவங்க பாப்புலேஷன் வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கணும். அண்ட் இவங்களோட சப்சிஸ்டன்ஸ் பேட்டர்ன் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபார்ம்ல இருக்கணும். சப்சிஸ்டன்ஸ் பேட்டர்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்டை வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா 19
1973ல கவர்மெண்ட் இதுக்காக ஒரு கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. அது வந்து திபார் கமிஷன். ஸோ அவங்க தான் வந்து ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து அதாவது சப் கேட்டகரி வந்து கொடுக்குறாங்க. அது என்னன்னா பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பாலிசி எடிஷன் மூலியமா இப்போ இதோட நேமை சேஞ்ச் பண்ணி பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிவிடிஜே பொறுத்த வரைக்கும் சில ஃபேக்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் ஹையஸ்ட் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பிவிடிஜிஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசால தான். இது வந்து டாப் 4 பிவிடிஜி ஸ்டேட்ஸ். ஸோ ஒடிசால தான் ஹையஸ்ட் பிவிடிஜிஸ் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ என்னன்னா இவங்களோட அப்ளிமெண்ட்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க, ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஓகே. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா பிவிடிஜிஸை வந்து அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக அவங்களும் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒடிசா வந்து என்ன டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி இவங்க ஒரு ஸ்கீம் ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா ஒடிசாஸ் பிவிடிஜிஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரன் பண்ணுறாங்க. இதில் வந்து ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேஸ் 2 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபேஸ் 2க்கு வந்து ஃபண்டு தேவைப்படும் இல்லையா, அது அவங்க கொஞ்சம் காசு வந்து அதில் போட்டுட்டு மிச்சம் பணம் வந்து என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் இருக்குது, ஐஎஃப்ஏடி. இது வந்து நம்மளோட யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு பாடி. இது வந்து 1974ல் வேர்ல்டு ஃபுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதிலிருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் இது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமில் இருக்குது, இட்டாலி. யுனைடெட் நேஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து யுனைடெட் நேஷன் ஃபுட் அண்ட் அக்ரி ஹப்பா தான் இதை வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க இந்த ரோம் சிட்டியை. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லோன், அதாவது கன்செஷனல் லோன் அண்ட் எய்டு வந்து கொடுப்பாங்க இந்த ஃபுட் செக்யூரிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஓகே, அப்ப இவங்கிட்ட இருந்து ஃபண்டு வாங்கலான்னு ஒடிசா கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதை தான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரூட்டினை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்? இது நல்ல விஷயம் தானே. பிவிடிஜிஸை வந்து அப்லிஃப்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி பண்றது நல்ல விஷயம் தானே. இதையே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மெயினான பாயிண்டாக என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அன்னெசரி. நம்ம ஏன் ஒரு இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்கிட்ட போய் நம்ம வந்து லோன் வாங்கணும்? நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இந்த ஃபண்டுக்காக நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து வச்சுருக்காங்க, சோர்சஸ் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல் சப் பிளான் இருக்குது, கன்சர்வேஷன் கம் டெவலப்மெண்ட் பிளான் இருக்குது, கிராண்ட் இன் எய்டு வந்து கொடுக்குறாங்க. அண்ட் ஆர்டிகல் 275 சப் கிளாஸ் 1 படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேட்டுக்கு. அண்ட் பிரதான் மந்திரி ஜன்மான் மிஷன் இருக்கு. இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா பார்லிமெண்ட்ல, அதுல ஒரு டீசென்டான அமௌண்ட்டே பட்ஜெட் அவுட்லே வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. இது மூலியமா வந்து பிவிடிஜிஸ்க்கு வந்து ஒகேஷனல் ட்ரைனிங், கான்கிரீட் ஹவுசஸ், அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை, ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன் ஹாஸ்டல்ஸ், ஹெல்த் கேர், நியூட்ரிஷன் அண்ட் லைவ்லிஹுட் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ஃபண்ட் வந்து அதுல இருந்து வர்றப்போ நம்ம ஏன் போய் ஃபாரின் கண்ட்ரில ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட நம்ம வந்து லோனா வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரொபோசலோட கன்சர்ன், இந்த ப்ராஜெக்டோட கன்சர்ன், ஏன்னா இந்த ஓபிஇஎல்ஐபி ஃபேஸ் 1 இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஆல்ரெடி அதுக்கு வாங்கின ஃபண்டே எப்படி யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. என்ன இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் 1 அந்த ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட இம்பேக்டே நம்ம இன்னும் அசஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட இம்பேக்ட் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. இன்னும் எந்த அளவுக்கு அது பெனட்ரேட் பண்ணி பிவிடிஜிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற டேட்டா வந்து நம்மக்கிட்ட இல்லவும் இல்லை, தெரியவும் தெரியாது. அப்படின்றப்போ நம்ம ஏன் இதுக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுக்கணும்? ஓகே, அதை அசஸ் பண்ணிட்டு பண்ணலாமே. அதுக்கப்புறம் தேவை அப்படின்னா நமக்கு இந்த சோர்சஸ்லாம் இருக்குது, இதுலேயும் அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா தானே அங்கே வாங்க முடியும். ஓகே, ஸோ அதை சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து இந்த ஆர்டிக்கல்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அஃபிஷியல்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதனால ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ட இருந்து லோன் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க? உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், இஸ்ரோ அண்ட் நேவி சக்சஸ்ஃபுல்லி கேரி அவுட் ரெக்கவரி ட்ரையல்ஸ் ஃபார் ககன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ககன்யான் மிஷன் நம்ம இந்தியாவோட ஒரு ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட். இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மென்ட் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷனாக இருக்க போகுது. அதாவது லோ எர்த் ஆர்பிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ், அதாவது இந்தியன்ஸை வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். இதுக்காக
நம்ம ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. அவங்கள வந்து இஸ்ரோ வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்ஷு சுக்லா, ஸோ இவங்கெல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ககன்யான் மிஷன்ல வந்து லோ எர்த் ஆர்பிட்ல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ட்ரையலா நம்ம இந்த ஆஸ்ட்ரோநாட்ஸை வந்து என்ன பண்ண போறது இல்லை, பிளேஸ் பண்ண போறது கிடையாது. இன்ஸ்டெட் நிறைய ட்ரையல் பண்ணி அந்த ட்ரையல் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து கடைசியா தான் என்ன பண்ண போறோம், இவங்கள வந்து நம்ம லோ எர்த் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ண போறோம். ஸோ G1, G2, G3 அப்படின்னு இந்த ஒரு டிகேட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோ வந்து பிளான்ஸ் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த G3 தான் வந்து பார்த்தீங்கன்னா மேன்டு மிஷனாக இருக்க போகுது. இது வந்து ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டிகேட் ஆயிரும். இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா GSLV MK3 நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்தியாட்ட இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல் ராக்கெட் இப்போதைக்கு இதுதான். ஓகே, இப்போ நம்மளோட இந்தியன்ஸை லோ எர்த் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்தியா வில் பி தி 4th country டு அச்சீவ் திஸ். ஏன்னா ஆல்ரெடி USA, ரஷ்யா அண்ட் சைனாலாம் இதை அச்சீவ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த நியூஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம இந்தியன்ஸை வந்து இந்த ஆர்பிட்ல பிளேஸ் பண்றோம் இல்லையா, அது வந்து ஒரு 3 நாள் தான் அவங்க தங்க போறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வந்துருவாங்க. அவங்கள வந்து ஒரு கேப்சூல் வந்து என்ன பண்ணும், திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வரும் இல்லையா. அந்த கேப்சூல் வந்து லேண்ட் ஆகுறது நம்மளோட இந்தியன் ஓஷன்ல இங்க தான் வந்து லேண்ட் ஆக போகுது. அப்போ அவங்கள வந்து அங்கிருந்து ரெக்கவர் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நேவியோட ஹெல்ப் வந்து வேணும். ஸோ அதனால இப்போ என்ன பண்றாங்கன்னா அதுக்கான ட்ரையல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ட்ரையல்ல வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதோட ரிலேட்டடா வந்திருக்கிற ஒரு எடிட்டோரியல் ஆர்டிக்கல். ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லீட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதை ஒன்ஸ் ரீட் பண்ணுங்க, அவ்வளோதான். மற்றபடி எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் கிடையாது அது. ஸோ அதனால நம்ம இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டீப்பனிங் இந்தியா ஸ்டெப்ஸ் ஆஸ் அ கீ ஸ்பேஸ் ஃபாரிங் நேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ஃபாரிங் நேஷன். ஸோ இந்தியா வந்து இதில் வந்து 2 பாயிண்ட் வந்து கன்வே பண்ணுறாங்க. ஒன்று, நம்மளோட கவர்மெண்ட் வந்து இஸ்ரோக்கு NGLV அதாவது நெக்ஸ்ட் ஜென் லான்ச் வெஹிக்கிள்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காக அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன். ஏன்னா நம்ம ஸ்பேஸ் ஃபேரிங் நேஷனா நம்ம ஆல்ரெடி இருக்கோம். இன்னுமே நம்ம வந்து அட்வான்ஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து தேவைப்படும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறதுலயே பவர்ஃபுல் வந்து GSLV MK3 தான். ஆனா அடுத்து நம்ம மேன்டு மிஷன் இன்னுமே அதை காஸ்ட் எஃபெக்டிவாலாம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் வந்து வேணும். ஓகே, இது வந்து எப்படி இருக்கணும்னா ரீயூசபிளாகவும் இருக்கணும், ஹெவி லிஃப்ட்டும் பண்ணணும். ஓகே, அதை பத்தி அதோட சிக்னிஃபிகன்ஸ் பத்தி இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பிரைவேட் செக்டரை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் இதுல சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம பண்ணாதான், கரெக்டா பண்ணாதான் நமக்கு அவுட்டர் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி வந்து கிடைக்கும். ஏன்னா நம்மளால இன்னொரு கண்ட்ரியை வந்து டிபெண்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது எப்பவுமே டெக்னாலஜிக்காக. ஏன்னா இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்காங்க. நாசா வந்து பயங்கரமா அட்வான்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ரீயூசபிள் அண்ட் ஹெவி லிஃப்டிங் ராக்கெட்லாம் அங்க வந்து அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இன்னும் ஃபியூச்சர்ல வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அது வந்து நம்மளோட அந்த ஸ்பேஸ் ஃபாரிங் ஆஸ்பிரேஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு பெரிய தடையா வந்து நிற்கும். ஓகே, அப்போ நமக்கு வந்து NGLV தேவை. கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஹெவி லிஃப்ட் கேப்பபிலிட்டியோட ரெடி பண்ண போறாங்க, ரீயூசபிலிட்டியோட வரப்போகுது. ஏன்னா ரீயூசபிலிட்டினா என்ன அர்த்தம்னா, ஒன்ஸ் ஒரு சேட்டலைட்டையோ இல்லை பேலோட வந்து நம்ம ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லான்ச் வெஹிக்கிள் வந்து அப்படியே அதோட மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிறது. என்ன பண்ணுன்னா ஃபியூலை கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு திரும்ப நம்மக்கிட்டே வந்து சேர்ந்துரும். இதுதான் ரீயூசபிலிட்டி. அதை வந்து அடுத்த மிஷன்ஸ்க்கு வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். அதனால காஸ்ட் வந்து சேவிங் ஆகும். ஓகே, இப்போ இதை டெவலப் பண்ணுறதுக்கு இவங்க எடுத்திருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம டெவலப் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த 8 இயர்ஸ்க்குள்ள G3 வந்து என்ன ஆயிரும், இந்த மிஷனை நம்ம அச்சீவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகே, அப்போ அப்படி நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த NGLV வந்து நம்மகிட்ட இருக்கிற GSLV MK3 இருக்கு பார்த்தீங்களா, இதோட கெப்பாசிட்டியை காட்டிலும் ட்ரிபிள் மடங்கு இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இந்த GSLV MK3 வந்து ஒரு 4000 kg பேலோட மட்டும்தான் நம்மளால ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு பிளேஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டுக்கு ஏன் பிளேஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இதை வந்து நாட் ஒன்லி ஸ்பேஸ் ஃப்ளைட், அடுத்து வந்து நம்ம 3K நம்மளோட இந்தியன்ஸை ஹியூமனை வந்து கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி போகணும் அப்படின்னா ஹெவி பேலோட வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணணும், நாட் ஜஸ்ட் லோ எர்த் ஆர்பிட்.
இங்க பிளேஸ் பண்ணி இங்க இருந்து தான் நம்மளால என்ன பண்ணுவாங்க அப்படி முடியும் அப்படின்னா ஸ்லிங் ஷாட் பண்ணி என்ன பண்ணுவாங்க மூணுக்கு வந்து ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து அனுப்புவாங்க. அப்போ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். அப்போ வந்து ஹியூமன்ஸை நம்ம ஜிடிஓக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஹெவி லிஃப்ட் ராக்கெட் வந்து தேவைப்படும். ஆனால் ஜிஎஸ்எல்வி MK3யோட கெப்பாசிட்டி வந்து 4000 kg தான். ஸோ இது வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அப்போ ஃபியூச்சர்ல நமக்கு NGLV கண்டிப்பா தேவை. ஓகே, அண்ட் இந்த NGLV மூலயமா நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் இஸ்ரோ சயின்டிஸ்ட்க்கு வந்து கிடைக்கும் அப்படின்னா இப்போ இருக்கிற கெப்பாசிட்டியில அவங்க இந்த வெயிட்டை வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சேட்டலைட்ஸை அதோட கம்பனன்ட்ஸ் எல்லாத்தையுமே மினியேச்சரைஸ் பண்ணுவாங்க. மினியேச்சரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், டைம் கன்சியூமிங். இன்னொன்று வந்து சில ஆஸ்பெக்ட் எல்லாம் நம்ம லூஸ் பண்ண வேண்டியது இருக்கும், கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அப்படி பண்ண தேவையில்லை இல்லையா நம்மளோட NGLV வந்து ஹெவி லிஃப்ட் பண்ணிச்சு அப்படின்னா. ஓகே, இது வந்து NGLVயோட அட்வான்டேஜ். இப்போ நமக்கு இம்மீடியட்டா என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபால்கன் 9 இருக்கு இல்லையா, அதாவது ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 இதில் தான் GSAT N2 வந்து நம்ம லான்ச் பண்ணோம் இஸ்ரோ. ஏன்னா GSAT N2 வந்து ஹெவியான சேட்டலைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறனால நம்மளோட GSLV MK3ல லான்ச் பண்ண முடியாது. அதனால தான் ஃபால்கன் 9ல நம்ம லான்ச் பண்ணோம். இப்போ இந்த ஃபால்கன் 9ஓட கரண்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5000+ kg பேலோட வந்து இது வந்து என்ன பண்ணும்னா லான்ச் பண்ணும். ஆனால் இந்த சேட்டலைட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா 4700 kg. அதனால தான் நம்ம இது யூஸ் பண்ணோம். அண்ட் ஆல்ரெடி இதில் வந்து டிஃப்ரெண்ட் சக்ஸஸ்ஃபுல் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளில் 8300 kg வந்து லான்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கு இந்த ஃபால்கன் 9 வந்து கொண்டு வந்துருவாங்க. ஓகே, அண்ட் இன்னொன்று வந்து இதை காட்டிலும் பல மடங்கு பவர்ஃபுல் ராக்கெட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டியிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ அதை பண்ணி காமிச்சாங்க. அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஷிப். இதோட கெப்பாசிட்டி வந்து 21,000 kgs வந்து ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ல வந்து பிளேஸ் பண்ணும். அண்ட் 1 lakh kg வந்து பார்த்தீங்கன்னா லோ எர்த் ஆர்பிட்ல பிளேஸ் பண்ணும். அப்போ ஜஸ்ட் கம்பேரிசன் பாருங்களேன். நம்ம வந்து NGLV வந்து இப்போதான் ஐடியாவே போட்டிருக்கோம். இன்னும் 8 வருஷம் ஆகுது டெவலப் ஆக. அதுவுமே அதோட டெவலப்மெண்ட்டோட இன்டென்சிட்டி பொறுத்து கூடவும் போகலாம், கம்மியாகவும் ஆகலாம். ஆனால் ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, டெமான்ஸ்ட்ரேட்டே பண்ணி காமிச்சிட்டாங்க. நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அதை விட பல மடங்கு பவர்ஃபுல் கெப்பாசிட்டியை அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு ஃபால்கன் 9லாம் வச்சிருக்காங்க. ஓகே, அப்போ இது எப்படி நம்ம வந்து கேட்சப் பண்ணுறது? அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, இந்தியாவில் ஸ்பேஸ் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி, இதை வந்து நம்ம லேவரேஜ் பண்ணணும்னு இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது இஸ்ரோ வந்து இப்போ அவங்களோட NGLV இருக்கு இல்லையா, அதை டெவலப் பண்ண போகிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ப்ரைவேட் கம்பெனிஸ்ட்டை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ் ஆர் கார்பரேஷன்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறப்போ அவங்க வந்து ஃபாரின் கம்பெனிஸோட கொலாபரேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இன்னோவேஷன்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. ஓகே, அப்போ இதுக்கு வந்து ஃபண்டு வந்து நிறைய நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்குமே வந்து மைல்ஸ்டோன் பேஸ்டு ஃபண்டிங் மெக்கானிசம் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து செட்டன் ஆப்ஜெக்டிவ் கொடுத்துட்டு அந்த ஆப்ஜெக்டிவ் ஒன்று அவங்க கம்ப்ளீட் பண்ண நம்ம வந்து ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறது மூலியமா நம்மளால காஸ்ட் ஓவர் ரன் ஆகிறத வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இதையுமே இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அப்படி நம்ம காசை வந்து உள்ள இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை, கார்பரேஷன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னாலுமே இது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நமக்கு முடியும். ஏன் பாசிட்டிவாக முடியும் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம்ல, அது வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடாது, வீண் போயிடாது. அதுலேருந்து சில இன்புட்ஸ் நமக்கு கிடைக்க தான் செஞ்சுருக்கும். அதை வச்சு நம்ம இன்னுமே டெவலப் ஆக தான் போகிறோம். அண்ட் இந்தியாவில் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து டெவலப் ஆகும் ப்ரைவேட்டோட நம்ம சேர்ந்து பண்ணுறது மூலியமா. ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், லேவரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளோட ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்குது. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பண்ணணும்னா வெறும் பப்ளிக் ஃபண்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியாது, இஸ்ரோ மட்டும் இது பண்ணி வர முடியாது. ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பேஸ் எக்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் மூலியமா நாசாவும் பெனிஃபிட் ஆகிறாங்க, அங்கே பிரைவேட் இண்டஸ்ட்ரியும் என்ன ஆகுது, த்ரைவ் ஆகுது. இதனால இந்த கண்ட்ரிக்கே ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிக்கல், நியூ ஸ்கீம்ஸ் டு ட்ரிபிள் தோஸ் வித் ஆக்சஸ் டு டாப் ஜேர்னல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஆல்ரெடி இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்காக இந்த ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு நான் கண்டெக்சுவலி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்தியாவில்
ஆல்ரெடி இந்த ஜீன் தெரப்பி வந்து ஸ்பெசிஃபிக்கா ஹீமோபிலியாக்காக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல பார்த்துருக்கோம் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோக்டாவியன் அப்படின்ற ஒரு ஜீன் தெரப்பியை வந்து யூஎஸ்ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுல இருந்து ஒரு இம்ப்ரூவ்டு வெர்ஷன் நம்ம ஓனா இந்தியாவில் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல்ல பார்த்தோம். அப்போ அந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து அந்த ஜீன் தெரப்பியை டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த ராக்டோவியனை வந்து எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் வச்சு அவங்களுக்கு ஒரு இன்புட்டா வச்சு தான் அதை விட ஒரு நோவல் மாடல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எப்படி இந்த ராக்டோவியனை பத்தின அந்த ரிசர்ச் டீடைல்ஸ் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ராக்டோவியனை டெவலப் பண்ண சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னதெல்லாம் டிஸ்கவர் பண்ணாங்களோ, அவங்க எப்படிலாம் ட்ரையல் கண்டக்ட் பண்ணாங்க, எப்படிலாம் R&D பண்ணாங்க அப்படின்றத பியர் ரிவ்யூக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ரிசர்ச் பேப்பரை ஒரு ஜேர்னலுக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அப்படி சப்மிட் பண்றது மூலியமா அவங்களுக்கு வந்து பியர் ரிவ்யூ கிடைக்கும். அதாவது அதர் சயின்டிஸ்ட் வந்து அந்த ஜேர்னலை படிப்பாங்க. அதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் இன்புட் வந்து அவங்க கொடுக்கறதுக்கு அந்த ஆத்தருக்கு வந்து அந்த ரிசர்ச்சர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால சப்மிட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு இந்தியாவில் இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அதை படிக்கிறது மூலியமா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சில கீ இன்புட்ஸ் கிடைக்கலாம், இல்ல இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கலாம். ஓகே, ஆனா அந்த ஜேர்னலை வந்து அந்த பர்டிகுலர் ரிசர்ச் பேப்பரை அக்சஸ் பண்றதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்கு. அது என்ன லிமிடேஷன் அப்படின்னா, அதை நம்ம பே பண்ணி வாங்க வேண்டியதா இருக்கும். ஓகே, இந்த பப்ளிஷிங் ஹவுசஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பே வால் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஹிந்துவோட நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நீங்க ஹிந்துவோட வெப்சைட்ல படிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்கும். ஒரு கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர ஃபுல் ஆர்டிக்கல் வந்து உங்களால அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அதுக்கு பே பண்ணி ஆகணும். அதுதான் நம்ம பே வால்னு சொல்லுவோம். அப்புறம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஓவராலா டெவலப் ஆகணும் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில வந்து நம்ம என்ன ஆகணும், இம்ப்ரூவ் ஆகணும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில நம்ம இம்ப்ரூவ் ஆகிறோம் அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பேப்பரை வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஜேர்னல்ஸ்க்கு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுவோம். அவங்க எவ்வளோ ரிசர்ச் பேப்பர் என்னென்ன ஃபீல்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க, இந்தியாவில் எந்த அளவுக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இந்தியாவில் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் பேப்பர் சப்மிஷன் வந்து குறைஞ்சிட்டு போகுது. அப்போ கவர்மெண்ட் வந்து என்கொயர் பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து ப்ரீமியரான இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஏன் இந்த ரிசர்ச் பேப்பர் சப்மிஷன் வந்து குறையுது அண்ட் ஏன் வந்து வைடரான டாபிக்ஸில் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் வரமாட்டேங்குது அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு என்ன ரீசன் ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ரிசர்ச்சர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட்க்கு வந்து இந்த ஃபாரின் ரிசர்ச் ஜேர்னல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை அக்சஸ் பண்றதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு. என்னன்னா இவங்களால பே பண்ணி வாங்க முடியல அப்படின்னு. அப்போ நம்மளோட கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா இதுக்குன்னு ஒரு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணி, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஈச் யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஃபண்ட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி. ஆனா என்னன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் வந்து 1 கோடி 2 கோடின்னு இந்த அக்சஸ்க்காக அவங்க கொடுக்குறப்போ இது வந்து காஸ்ட் வந்து அதிகமாகிறத நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபீல் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குன்னு ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்துடலாம். இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணணும், அக்சஸ் பண்றதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து கொண்டு வரணும்னு ஒரு 2019 இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் ஜேர்னல்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் பிரைவேட் கம்பெனிஸ் வந்து அதிகமாக டாமினேட் பண்றாங்க. அவங்க தான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வச்சு அவங்க அக்சஸ் கொடுக்கறது. அந்த மாதிரி சில டாப் பப்ளிஷிங் ஹவுசஸ்ட்ட நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து நெகோஷியேட் பண்ணி இவ்வளோ வருஷமா நெகோஷியேட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு டோட்டலா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன். இப்ப இது மூலியமா என்ன பண்ண முடியும்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அவங்க ஸ்பான்சர் பண்ற ரிசர்ச் ப்ராஜெக்ட், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி டாப் ஃபாரின் ஆத்தர்ஸ், ஃபாரின் சயின்டிஸ்டோட ஜேர்னல்ஸ் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வந்து ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1ல 6000 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் 1க்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஓன்ட் காலேஜஸ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் கூட என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ ஒன் நேஷன் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் பிளானை வந்து இனிஷியலா லான்ச் பண்றப்போ நம்மளே சொல்லியிருக்கோம் இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான் இனிஷியலா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனா இப்போ இந்த ஃபேஸ் 1ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டேட்ஸோட காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸும் கவர் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இதை கொண்டு வந்திருக்காங்கன்னா வைட்ரா இந்த பிளானை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க.
அதனால இப்போ அதர் கவர்மெண்ட் காலேஜஸ் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னொரு கிரிட்டிசிசமும் இருக்கு. இதனால இது வந்து பப்ளிக் ஃபண்ட் தான். இதனால இந்தியாவுக்கு என்டையரா என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்லி கவர்மெண்ட் எய்டட் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் இது மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். அதிகமாக பேப்பர் சப்மிட் பண்ணுறது பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் தான். அவங்களுக்கு நீங்கள் பப்ளிக் ஃபண்டை வந்து யூஸ் பண்ணி அக்சஸ் கொடுக்கலாமே அப்படி சொல்லி தான் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இப்போ நம்மளோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர் இருக்காருல்ல நம்ம கண்ட்ரிக்கு, அஜய் சூத், அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து 2027 வரைக்கும் ஃபேஸ் 1 தான் ரன் பண்ண போகிறோம். இது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஃபேஸ் 2ல நாங்கள் வேணா கன்சிடர் பண்ணலாம் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, அது போக இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் படி இவங்க தனியாக 150 crore வந்து ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட இந்தியன் ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இவங்களோட ரிசர்ச் பேப்பரை வந்து பியர் ரிவ்யூக்காக ஒரு ஃபாரின் பப்ளிஷிங் ஹவுஸ்ட சப்மிட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெருசாக காசு கட்ட தேவையில்லை. ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து வாங்கிடுவாங்க. அந்த காஸ்ட்ல இவங்களுக்கு ஷேர் எல்லாம் வராது. ஓகே, பட் என்ன அப்படின்னா, எஃபெக்டிவான பியர் ரிவ்யூ இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணணும், எல்லாரும் அக்சஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா இப்போதைக்கு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து இந்த மாதிரி எஃபெக்டிவா பண்ணக்கூடிய பப்ளிஷிங் ஹவுஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல பெருசா இந்த வேர்ல்டுல வந்து கிடையாது. அப்போ இந்த நேச்சர் மாதிரியான ஜேர்னல் தான் டாப்ல இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க சப்ஸ்கிரைபர்ட்ட என்ன பண்ணல, காசு வாங்கல, இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு காசு கொடுத்துருங்கன்னு அந்த ரிசர்ச்சர்ஸ்ட்ட கேட்பாங்க. அதுதான் ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜ். இப்போ ஆர்டிக்கல் ப்ராசஸிங் சார்ஜ் வந்து ஒரு ரிசர்ச்சர்ஸ் பே பண்ணிட்டாரு அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து அது காசு கட்டி படிக்க தேவையில்லை. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பேவால் கிடையாது. ஓகே, அப்போ இந்த ஆர்டிக்கலோட ப்ராசஸிங் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பருக்கு 9.1 lakh கிட்ட பே பண்ணுற வரைக்கும் இருக்கு. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 80,000 to 1 lakh வந்து பே பண்ணி ஆகணும். அப்போது இதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 150 crore வந்து இந்த இதுக்கு கீழேயே அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லா சயின்டிஸ்ட்டுக்கும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற டாப் இன்ஸ்டிடியூஷனில் செலக்டட் சயின்டிஸ்ட் மட்டும் நேச்சரில் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அப்போ இதில் யார் எடிஷன் எடுக்கிறது, இவங்களுக்கு தான் அக்சஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் இந்த ஏபிசி வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு நோடல் ஏஜென்சி வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அது இன்ஃபர்மேஷன் அண்ட் லைப்ரரி நெட்வொர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனுக்கு கீழே இது வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க தான் நோடல் ஏஜென்சியாக இருக்க போகிறாங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரிலிமினரி ஃபேக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, PM போஷான் சென்டர் டு பேர் அடிஷனல் காஸ்ட் ஆஃப் 425.62 crore டியூ டு ஃபுட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து PM போஷான் சக்தி நிர்மான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்னா என்ன அர்த்தம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு அமௌண்ட் கூப்பிட்டு அந்த 2 அமௌண்ட்டை வச்சு இந்த ஸ்கீமை வந்து ரன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். இதோட எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு, அதாவது கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நியூட்ரிஷியஸான மீல் வந்து கொடுக்கணும். அதுதான் இதோட எய்ம். இது வந்து ஆல்ரெடி மிட் டே மீல் ஸ்கீம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். இதில் வந்து கவர் ஆகிற சில்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பால்வாட்டி அண்ட் கிளாஸ் 1 to 8 சில்ட்ரன்ஸ் வந்து இதில் கவர் ஆவாங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்கீம் வந்து ஓகே நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா, இன்ஃப்ளேஷன் இஷ்யூ. இன்ஃப்ளேஷன் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுல பர்டிகுலராக நான் சொல்றது வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஓகே, இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன் அதிகமாக போறதுனால இந்த ஸ்கீமோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ல எவ்வளோ அவுட்லே கொடுத்துருக்காங்களோ அதை காட்டிலும் எக்ஸீட் ஆகி போகுது. ஏன்னா இது வந்து அன்ஃபோர்சன், இது வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13.7% வந்து பட்ஜெட் அலோகேஷனை காட்டிலும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த காஸ்ட்டை வந்து யார் கவர் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு இப்போ ரீசெண்டாக. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் கொடுக்க வேணாம், இந்த எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட்டை நாங்களே கவர் பண்ணிடுறோம், கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல். ஓகே, தேட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், இன்னைக்கான லாஸ்ட் நியூஸ் ஆர்டிக்கல், தாஸ் பார்ட்டிங் ஷார்ட் growth நாட் அஃபெக்டட் பை ரெப்போ ரேட் அலோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது ரீசெண்டாக வந்து இவரோட டேர்ம் வந்து நம்மளோட முடிஞ்சிருச்சு, ஆர்பிஐ கவர்னரோட டேர்ம். இவருக்கு அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆர்பிஐ கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து ஒரு IAS ஆஃபீஸர்னு பார்த்தோம், கரெக்டாக? ஸோ ஒரு IAS ஆஃபீஸரை எதுக்காக அப்பாயிண்ட் பண்ணணும் கவர்மெண்ட்? ஏன்னா எக்கனாமிக்ஸில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற பீப்புள்,
அதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து ஆர்பிஐ கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணலாமே, ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை ஒரு பியூரோக்ராட்டை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் வந்து இந்த ஆர்டிக்கிள் இருக்கு. இப்போ நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் இப்போ ரிட்டையர்ட் ஆகி போறாரு இல்லையா, இவருக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நம்ம கண்ட்ரியில் ஒரு ஃபோர்காஸ்டட் growth ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7% இந்த ஃபினான்ஷியல் இயருக்கான Q2. ஆனால் ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரி அச்சீவ் பண்ண growth வந்து 5%. இது வந்து இன்னும் ஃபியூச்சரில் குறையலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போது இந்த growth-ஐ வந்து குறைஞ்சிருச்சு இல்லையா, இதை வந்து அடுத்த குவார்ட்டருக்கு நான் சரி பண்ணணும்னா என்ன ஆகணும் அப்படின்னா, நம்மளோட எக்கானமியில் ஆக்டிவிட்டி, அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம எக்கானமிக்கு வந்து ஒரு ஸ்டிமுலஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா அந்த ஸ்டிமுலஸ் யாரு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க கவர்மெண்ட், ஆர்பிஐ கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆர்பிஐ எப்படி கொடுப்பாங்க ஸ்டிமுலஸ், அதாவது நம்மளோட கண்ட்ரியோட மணி சப்ளை இருக்கு இல்லையா, அதை வந்து ஆல்டர் பண்ணுறது மூலியமா இதை வந்து என்ன பண்ண முடியும், ஸ்டிமுலேட் பண்ண முடியும். அப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்க பெஞ்ச்மார்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா, ரெப்போ ரேட்டு, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க. ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் வந்து மணியோட அவைலபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா லோன் சீப்பராக கிடைக்கும். அதனால பீப்புள் வாங்கி என்ன பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்டிமுலேட் பண்ணும். இது வந்து அப்படியே சைக்கிளிக்கலாக கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட growth வந்து என்ன ஆகும், ப்ரொஜெக்டடை ரீச் பண்ணிடும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட இந்த வெளியே போகிற ஆர்பிஐ கவர்னர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இவங்களோட மானிட்டரி பாலிசி கமிட்டி வந்து என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டேட்டஸ் கோ வந்து மெயின்டைன் பண்ணாங்க. அதாவது ரெப்போ ரேட்டை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், 6.5%லேயே இருக்கட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போது அவங்க எதனால இதை டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ப்ராப்ளம் இருக்குது. நாங்கள் வந்து பெஞ்ச்மார்க் ரெப்போ ரேட்டை குறைச்சோம், நாங்கள் வந்து டைட் மானிட்டரி பாலிசியை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பணத்தோட அளவு நம்ம எக்கானமியில் அதிகமாயிருச்சு அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போது நாங்கள் வந்து இன்ஃப்ளேஷனாக க்ரோத்தான்னு பார்க்குறப்போ நாங்கள் இன்ஃப்ளேஷனை தான் நாங்கள் டார்கெட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்றது தான் மானிட்டரி பாலிசி கமிட்டியோட டிசிஷனாக இருந்துச்சு. இப்போ அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு 3 மெம்பரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட்டோட டிசிஷனை தான் இவங்க வந்து இந்த கமிட்டியில் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து என்னதான் growthக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே மெஜாரிட்டி வந்து ஆர்பிஐ சைட்ல இருந்து இருக்கிறனால இது அந்த அளவுக்கு பெஞ்ச்மார்க் ரெப்போர்ட் ரேட்டை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்றது வேலைக்கு ஆகல. அதனால இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி அண்ட் ஆர்பிஐ கவர்னர் மேல ஒரு கிரிட்டிசிசம் வந்து இருந்தது. ஓகே, அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஆர்பிஐ கவர்னர் கவர்மெண்ட்டோட பாலிசியை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, கவர்மெண்ட்ல என்ன சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஆர்பிஐல டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்டோட க்ளோஸா இருக்கிற கவர்மெண்ட்டோட பாலிசியை கொண்டு போகக்கூடிய ஒரு பியூரோக்ராட்டை ஆர்பிஐ கவர்னரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்னர் என்ன பண்ணலாம், ஸ்டேட்டஸ் கியோவை பிரேக் பண்ணலாம். பிரேக் பண்ணி ரெப்போ ரேட்டை வந்து ஆல்டர் பண்ணலாம். ஓகே, அதுக்கு தான் நம்மளோட இந்த டிபார்ட்டிங் கவர்னர் இருக்கார் இல்லையா, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெப்போ ரேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஸ்பெக்ட் தான். நம்ம கண்ட்ரியோட growth-ஐ வந்து நீங்க மாத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. வெறும் ரெப்போ ரேட்டை ஆல்டர் பண்றதுனால உங்களால கண்ட்ரியோட growth-ஐ வந்து என்ன பண்ணிட முடியாது, ஆல்டர் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா கவர்மெண்டோட பாலிசிஸும் இதை டிசைட் பண்ணும். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் ரேட் இருக்கு பாத்தீங்களா, டாக்ஸ் ரேட்டை வந்து கார்பரேஷன்ஸ்க்கு வந்து குறைச்சிருக்காங்க. ஆனா வெல்ஃபேர் ஸ்கீம்கான அந்த பட்ஜெட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து குறைச்சிருக்காங்க. ஏன்னா டாக்ஸ் ரேட்ல காம்பன்சேட் ஆகும் இல்லையா, லாஸ் ஆகும்ல ரெவென்யூ, அதை வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியை குறைக்கிறது மூலியமா சரி பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இது மூலியமா என்ன ஆகும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க சில நியூஸ் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இல்லையா, அதாவது எம்என்ஆர்ஏகா ஸ்கீமுக்கு கீழே சில பேர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்டென்ஷன்லாம் அப்படின்னு ஒரு இஷ்யூ நம்ம பார்த்தோம். இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி தானே அதுவுமே, அந்த ஃபண்டு வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ரூரல் பாப்புலேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காசை வந்து மிச்சம் பிடிக்க தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி கவர்மெண்ட் தரப்புல இருந்து வர்ற அந்த அமௌண்ட் வந்து ஸ்டாப் ஆயிருச்சு அப்படின்றப்போ ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸ்பெண்ட் பண்ணலைன்னா எப்படி எக்கானமி வந்து டெவலப் ஆகும்? பீப்புள் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. டாக்ஸ் ரேட் வந்து அதிகமாயிருக்கு, இண்டிவிஜுவல் டாக்ஸ் ரேட் ஜிஎஸ்டி வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்போ கன்சம்ஷன் வந்து குறையுது. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மணி சப்ளை ஆல்டர் பண்றதுக்கு பதிலாக கவர்மெண்ட் பாலிசி எடுங்க அப்படின்றத இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. ஜென்ரல் பாப்புலேஷனுக்கான டாக்ஸ் ரேட்டை குறைங்க, வெல்ஃபேருக்கான ஆக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. நீங்க இந்த ஆஸ்பெக்ட்லயும் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஸ்டிமுலேட் பண்ணலாம். ஆனா இது வந்து மறைக்கணும், இது வந்து தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ஆர்பிஐ என்ன பண்றாங்க, பெஞ்ச்மார்க் ரெப்போ ரேட்டை ஆல்டர் பண்ண சொல்லி கவர்மெண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க.
பண்றாங்க. இப்ப இது நடக்கல அப்படின்ன உடனே கரெக்ட்டா இவரு வெளிய போறப்ப என்ன பண்றாங்க, கவர்மெண்ட்டோட பாலிசிய ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி, அவங்களோட டிசிஷன ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஜெனரலிஸ்ட்ட வந்து என்ன பண்றாங்க, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீசர அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுதான் இந்த ஓவரால் இஷ்யூவோட டீடைல்ஸ். ஓகே. தட்ஸ் இட் ஃபார் திஸ் நியூஸ். அண்ட் இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.